வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல ஐகான்ல எப்படி வந்து அலைன் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஐகான்ஸ்லாம் ஈத்தனியா பார்த்தீங்கன்னா, அதே இடத்துக்கு போய் நிக்கும். இந்த மாரி இழுக்குறோம். இழுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல திரும்ப திரும்ப நிக்கும். ஸோ இத வந்து எப்படி அலைன் பண்றதுன்றத பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் வந்து உங்க கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆட்டோ அரேஞ்ச்டு ஐகான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில இருக்கிற டிக் மார்க் போட்டிருக்கும். அத எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐகான்ஸ்லாம் ஒவ்வொண்ணா இப்படி இழுத்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, அந்த மாரி அந்த இடத்துல வந்து பார்த்து ஃபிக்ஸடா வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். சரிங்களா? இந்த பாருங்க. ஒரு ஐகான இழுக்கிறேன்னா வரும். அதே மாரி நீங்க திரும்ப பழைய பொசிஷனுக்கு வரணும்னா, நீங்க ஒரு ஐகானா பிடிச்சு இழுக்க தேவையில்ல. ரைட் கிளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு, அதே மாரி வியூல ஆட்டோ அரேஞ்சுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அலைன் ஆயிடும். இத பாருங்க. அலைன் ஆவுது. டிக் மார்க் போடுறேன். அத பாருங்க. பழைய பழைய பொசிஷனுக்கு போயிடுது. இப்ப இழுத்து பாருங்க. ஐகான்ஸ்லாம் வந்து வராது. வரலைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சைஸ் எப்படி சின்னதாக்குறது, பெருசா பார்க்க போறோம். வியூ போங்க. லார்ஜ் ஐகானுக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஐகான்லாம் பெருசாயிடும். அந்த சைஸ் பெருசாயிடும். அத பாருங்க. இத நீங்க இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்மாலா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அடுத்தது ரைட் கிளிக் வியூல மீடியம் சைஸ். இப்போ மீடியம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. மீடியம் ஐகான். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த சைஸ் வந்துரும். இன்னும் எனக்கு பழைய மாரி கொஞ்சம் சின்னதா வேணும். அந்த மாரினா வியூவு ஐகான்ல ஸ்மால் ஐகான் இத கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் ஸ்மால் ஐகான். கிளிக் பண்ணா ஐகான் வந்து சின்னதாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்க டெஸ்க்டாப் இருக்கிற எல்லா ஐகானையும் மறைய வைக்க போறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க. வியூ போனுங்க. ஷோ த டெஸ்க்டாப் ஐகான். அது இருக்கிற டிக்கை எடுத்துட்டீங்கன்னா, இருக்கிற எல்லா ஐகானும் பார்த்தீங்கன்னா, ஒரேடியா வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அந்த ஐகான் வேணும் அப்படின்னா, நீங்க திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி வியூ போயிட்டு ஷோ த டெஸ்க்டாப் ஐகான் என்ற ஆப்ஷனில் டிக் கொடுத்தீங்கன்னா, பழைய மாதிரியே அந்த ஐகான்ஸ்லாம் வந்து வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.